பகவத்கீதை பெரியர்களுக்கு என் நண்பு கலந்த வணக்கங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம். இதில் 16வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறார்னா, கர்மம் எது அகர்மம் எது என்பதில் ஞானிகளே தடுமாற்றம் அடைகின்றனர். எதை கர்மம் என்று அறிந்து கேட்டின்றி விடுபடுவாயோ அதை உனக்கு பகர்வேன். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். இப்போ நம்ம செய்யக்கூடிய செய்கிறதுல கர்மம் எது அகர்மம் எது அப்படின்னு ஞானிகளுக்கு குழப்ப முடியுது. இப்போ உதாரணம் எடுக்கிறோம், நம்ம சாப்பிட்றோம், அது நல்லதாக கெட்டதா, ஒரு வேலை செய்கிறோம், அது மாதிரி இதில் எது எது கர்மம் எது எது அகர்மம் அப்படின்றது ஒரு குழப்பம். எப்படின்னா, ஒரு சின்ன உதாரணம் பாருங்கள். நம்ம பம்பர் எடுத்து சுற்றுறோம், சுற்றும்போது நல்லா வேகமாக பம்பரை சுற்றி இருந்துச்சுன்னா அது சுற்றாத மாதிரியே தெரியும். அப்போ அது கர்மம், அது வந்து கர்மம் இருக்குது, ஆனால் நம்மளுக்கு அகர்மம் மாதிரி தெரியுது. பஸ்ஸில் உட்காந்து இருக்கிறோம், போகும்போது மரம் செடியெலாம் ஓடுற மாதிரி தெரியும், ஆனால் மரம் செடி ஓடுதா? இல்லை, அது அங்கே அகர்மம், ஆனால் கர்மம் மாதிரி தெரியுது. இது மாதிரி இதிலே இதில் இப்படி இருக்கிற மாதிரி நம்ம செய்யக்கூடிய செயல்களில் எது கர்மம் எது அகர்மம் அப்படின்றத பகவான் நம்மளுக்கு கர்மம் வந்து என்ன, கர்மத்துக்கு அகர்மத்துக்கு என்ன வித்தியாசம்னா, கர்மம் செய்தோம்னா அதனுடைய பலனை நாம் அனுபவிச்சாகணும். நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அடுத்த பிறகு கூட வழிவகுக்கும். ஆனால் அகர்மம் வந்து நம்ம செய்யக்கூடிய செயல் எல்லாமே அகர்மம் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு பிறவி இல்லை. ஏன்னா எந்த பாவ புண்ணியம் எதுவுமே சமமாயிடும். அதனால் இந்த கேட்டிலேருந்து விடுபடுத்துக்குண்டான மார்க்கத்தை பகவான் சொல்லுவார். அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? தினம் நம்ம பகவான், நம்ம எப்படி உடம்பு சுத்தமாக குளிச்சுக்கின்னு இருக்கிறோமோ அதேமாதிரி இறைவனை வந்து நம்ம வழிபட்டுக்கினே இருந்தோம்னா அகம் சுத்தமாகும். அதான் சொல்லுவார், அகம் தூய்மை இப்போ வந்து வாய்மையால் காணப்படும் சொல்லுவார் இல்லையா வள்ளுவர். அது மாதிரி நம்ம அகம் தூய்மை அடையணும்னா இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கணும். ஓம் சக்தி ஓம் ஓம் தத் சத் கிருஷ்ணா அர்ப்பணம்.